கங்குவா படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி கோடிகளில் வசூல் புரண்டாலும் இருந்தாலும் இப்போ வரைக்குமே வந்து அந்த படத்துக்கு விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் FTFS முடிச்சு வெளிவந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து காதில் கை வச்சு தான் வந்தாங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டப்போ வந்து சவுண்டு ரொம்ப இருந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் சூர்யா ஆக்டிங் தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை, VFX கூட சூப்பராக இருந்தது, பட் அது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பட் எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FTFS ஷோ மட்டும் இல்லாமல் வந்து இப்போ யூடியூபர்களையுமே வந்து உள்ள தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ண வேணாம். இதனால் வந்து சினிமாவில் வந்து மக்கள் ரிவ்யூ பார்த்துட்டு வரதுனால பெருசாக தேட்டருக்கு யாரும் வரமாட்டாங்க, OTTயில் வந்துட்டு பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரிமே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு விமர்சனம் கொண்டு வந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்கள் வந்து இப்போ உள்ளே வந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து படங்கள் நல்லா ஒரு படமே வந்து இதாயிரும் அப்படின்ற ஒரு மெத்தட்லையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய நடிகரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு மேலே வந்து எந்த ஒரு படமுமே ரிலீஸ் ஆகாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனோட படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு டீசெண்டான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு, நல்லாவுமே இருக்குதுன்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது எமக்கு தொழில் ரொமான்ஸ் படம் வந்து வந்திருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் வெளியாகிருக்குது. அப்போது பாசிட்டிவ் ரிவ்யூவாக சொல்கிறவங்க மட்டும், பாசிட்டிவ் ரிவ்யூவாக வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து வாக்ஸ் பாப்லாம் எடுக்கணுமா, அதாவது பப்ளிக் ரிவ்யூ எடுக்கணுமா, யூடியூப்புகள் வேறு எதுவுமே வரக்கூடாதான், அப்போ ஒன்லி பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான் போகணும் அப்படின்னா இது வந்து அந்த ரிவ்யூகளுக்கு வந்து இந்த மாதிரி சேனல்கள் வந்து இது பொருந்தாதா, இந்த தடை வந்து பொருந்தாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. கடைசியில் வாழ்க ஜனநாயகம் இந்த மாதிரி இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் வந்து ட்விட்டரில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டாரு. இது எக்கச்சக்கமான பேரோட கவனத்தை வந்து ஈர்த்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.